தமிழர்களுக்கு வணக்கம். ஜாலில் தவறவிடப்பட்ட தங்க நகையை எடுத்து உரிமையாளரிடம் கொடுக்குமாறு கூறிய நபர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் தங்க நகை தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடுதான் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேளை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு சென்ற வேளை அங்கு கடைக்குள் கீழே இருந்த தங்க நகை ஒன்றை எடுத்துள்ளார். இன்னும் அந்த தங்க நகை யாருடையது என்று தெரியாத பட்சத்தில் அவர் கடையில் இருந்தவர்களிடம் அந்த தங்க நகையினை கொடுத்து உரிமையாளர்களிடம் இந்த தங்க நகையை கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். எனினும் அவர் அதன் பின்னதாக கடையில் இருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து 2 நாட்கள் கழிந்த பின்னதாக குறித்த நபர் அந்த வெதுப்பகத்திற்கு சென்று மீண்டும் தான் கீழே கிடந்து எடுத்து தந்த தங்க நகையை உரிமையாளர்களிடம் கொடுத்தீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் அதற்கு அந்த கடையில் இருந்தவர்கள் இல்லை என்று பதில் அளித்துள்ளார்கள். எனினும் உடனடியாக அந்த நகையினை உரிமையாளர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு குறித்த நபர் வீடு சென்றுள்ளார். எனினும் மீண்டும் 2 நாட்கள் கழித்து அதே கடைக்கு சென்று திருப்பவும் அதே கேள்வியவே கேட்டிருக்கின்றார். ஆனாலும் அவர்கள் இல்லை என்றே பதில் அளித்துள்ளார்கள். இதன் பின்னர் அந்த தங்க நகையை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு உதவியாக வழங்க முடியும் என்று கேள்வி கேட்ட வேளை அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து அந்த கடையில் இருந்த 2 ஊழியர்கள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். என்னும் சம்பவத்தில் அங்கு கூடியிருந்தவர்கள் உடனடியாக எவ்வாறு செயற்பட வேண்டாம் என்றும் குறித்த நபர் மீது இருக்கின்ற சரியான விபரத்தினை எடுத்து கூறினார்கள். தாக்கப்பட்ட நபருக்கு சார்பாகவே பலரும் அங்கு குரல் எழுப்பியிருந்தார்கள். ஆனாலும் இந்த நபர் இரத்த காயங்களுடன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பி அதன் பின் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற வேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்றைய தினம் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவமானது உரும்பிராய் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் குறித்த நபர் யாருடைய தங்க நகை என்று தெரியாமலே கீழே இருந்து அதனை எடுத்து கொடுத்து உரிமையாளரிடம் கொடுக்க கூறியதற்காக அவர் தாக்கப்பட்டுள்ள சம்பவமானது பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இதே போன்று மட்டக்களப்பில் களவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள தனியார் அடகு நிறுவனம் ஒன்றில் நபர் ஒருவர் தன்னுடைய தங்க நகைகளை அடகு வைத்திருக்கின்றார். ஆனாலும் அந்த தங்க நகைகளை மீட்பதற்காக தனியார் அடகு நிறுவனத்திற்கு சென்ற வேளை அவர்கள் அதனை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவரை கடுமையான வார்த்தைகளாலும் அடகு வைத்த நபரை திட்டியது மட்டுமல்லாது அவரை தாக்க முற்பட்டுள்ளதாகவும் குறித்த நபர் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தில் குறித்த நபர் தன்னுடைய தங்க நகைகளை அடகு வைத்த பின்னதாக அதனை மீட்பதற்காக சென்ற வேளை தனியார் அடகு நிறுவனத்தின் ஊழியர்கள் அவரிடம் நீங்கள் அடகு வைத்த நகைக்கு வட்டியும் முதலுமாக 20 லட்சம் ரூபாய் வந்திருப்பதாகவும் அதனை உரிமையாளர் உடனடியாக கட்டிவிடுகின்றேன், தங்க நகைகள் அவசரமாக தேவை என்று குரல் எழுப்பியிருக்கின்றார். ஆனால் அதற்கு தனியார் அடகு நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.